பேசியிருக்கேன். மெயினாக என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸு என்ன அவருக்குன்னா, அவங்க அவ்வளோ பட்ஜெட்டு கொடுக்கும்போது எல்லாருமே என்ன ஏதுன்னு எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ நம்ம அந்த இன்ஃப்ராஸ் ஒரு லெவலுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு, மெயினாக வந்து கான்ஃபிடென்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நான் இம்மிடியேட்டாக ஒரு ஸ்கூலில் நான் கூப்பிட்டுட்டு போய் அங்கே காமிச்சா ஏதாவது கொஞ்சம் அவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்தால் அந்த டோனர் என்ன நான் ஃபீல் பண்ணுவான்னா, அவனை 1 லட்சம் கொடுக்குறது ஜஸ்ட் ஒரு 10,000 கொடுத்துட்டு போயிடுவான். எனக்கு வந்து என் டார்கெட்டு 50,000 1 லட்சம் இல்லை, ஒரு ரூம் இல்லை, அட்லீஸ்ட் அவனை ஒரு 10 ரூம் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நான் டோனர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டுட்டு வரேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவலில் நீங்கள் இப்போ அதனால தான் நான் மெயினாக க்ளீன் அண்ட் ஹைஜெனிக் நான் கேட்டது. இது நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டா அது ஒரு சேலஞ்சிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் டோனர்ஸை கூப்பிட்டுட்டு வர்றது என்னோட வேலை. இது வந்து இது நம்ம 2 பேருக்குமே அக்ரிமெண்ட்டு. இது வித்தவுட் ஃபெயில் நான் 100% எல்லா இப்போ ஒரு ஸ்கூல் இல்லை, எல்லா ஸ்கூலு எல்லாமே ஸ்மார்ட் போர்ட்ஸு போடுறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஒசூர் தமிழ்நாட்டிலேயே ஒசூர் இஸ் எஜுகேஷனில் ஒசூர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்ன்றது கண்டிப்பாக இந்த ஸ்பேன் ஆஃப் 6 மந்த்ஸில் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கோஆப்ரேஷன், அதனால தான் உங்கள் கோஆப்ரேஷன் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது எல்லாமே டாய்லெட்டு கிளீனிங் ப்ரோக்ராம் எல்லாமே சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வாட்டர் பெல்து, இந்த டாய்லெட், இது 2 சப்ஜெக்டை நம்ம காமிச்சாலே அந்த இவங்க வந்து மெயினாக வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் வந்தால் கண்டிப்பாக டோனர்ஸை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு இன்னும் த பெஸ்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரிக்காரங்க கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. அண்ட் மோரோவர் ரெயின் வாட்டர், இப்போ ரெயின் வாட்டர் வந்து நம்ம ஸ்கூல்ஸில் இருக்குது, கொஞ்சம் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரெயின் வாட்டர் வந்து அது சேவிங்ஸ், அது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணோம். ஸோ அது ஒன்று பண்ணுங்க. அப்புறமா ட்ரீஸ் பிளான்டேஷன், அந்த கான்செப்ட் எல்லா குழந்தைங்களுக்கு என்னன்றது நம்ம இதெல்லாமே சின்ன சப்ஜெக்ட் தான், பட் அது எக்ஸிக்யூட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக நம்ம ப்ரோக்ராமில் நம்ம வச்சுக்கலாம். அண்டு இன்னொன்று என்ன, ஸ்கூலில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம மெயினாக வந்து நம்ம சேலஞ்சிங்ஸ் வந்து ஒசூரை பொறுத்த வரைக்கும் பிலோ பாவர்ட்டி லைன் மக்கள் ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஸோ என்னன்னா மிடில் கிளாஸ் ஆஃப் தி ஃபேமிலிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லி அங்கே ப்ரோக்ராம் போகும்போது எல்லாமே மிடில் கிளாஸ் வந்து ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. எதுக்காக எல்லாம் இன்ஃப்ரா இருக்குது, அது இருக்குது அப்படின்னு. பட் நம்ம ஸ்கூல் தான் தரமான, ஏன்னா எக்ஸலண்ட் டேலண்டட் டீச்சர்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்கிறது அப்படின்னு அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியுதில்ல. ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து அது எடுத்து சொல்லணும். ஸோ நம்ம ஸ்கூல் அந்த குவாலிட்டியை நம்ம எடுத்து வந்துட்டால் கண்டிப்பாக எல்லாருமே பிலோ பாவர்ட்டி, மிடில் கிளாஸ், இந்த எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ப்ரோக்ராம் என்னன்னா மெயினாக 6th to 12th வரைக்கும் படிக்கிற குழந்தைய வந்து 7.5 கோட்டா ரிசர்வேஷனில் நம்ம எடுத்துன்னு வரணும். நம்ம டார்கெட் வந்து அதுக்கு 7.5 கோட்டாக்கு போகணும் அப்படின்னா பேஸு, மெயினாக வந்து பேஸு நம்ம 1 to 5th நம்ம 1 to 5th நீங்கள் கேட்டதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம கார்பரேஷனில் நம்ம தயாராக இருக்கோம். பட் 1 to 5th ஏன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. அப்புறமா என்ன அந்த குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸை நம்ம கூப்பிட்டு நம்ம சாட் பண்ணிவிட்டு 1 to 5th வந்து நம்ம தரவாக பண்ணிட்டா 6ஆம் கிளாஸ்லேருந்து அவங்க ரெடி ஆயிடுவாங்க. உங்களுக்கு என்னைக்குன்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். பட் இவன் தான் நான் ஒரு வேர்டு அதை போட்டுட்டு இருக்கேன். பட் த பெஸ்ட்டாக நம்ம மெயினாக வந்து தருமபுரி அந்த பக்கம் தான் எல்லாம் 7.5 கோட்டா ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாம் எடுக்கலை. ஏன்னா நீட்டு, ஜேஇ இதுக்கு எல்லாமே இது ப்ரிஃபரபுளாக இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம அது கான்சன்ட்ரேட் பண்ணோம். தென் 1 to 5th வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா பேஸு நம்ம கொஞ்சம் ஏன்னா திஸ் இஸ் நாட் எ ஒர்க், திஸ் இஸ் சர்வீஸ். நம்ம குழந்தைங்களுக்கு இது சர்வீஸு. அது நம்ம ப்ரோக்ராமில் நம்ம அதை எடுத்துன்னு வந்துட்டா, ஏன்னா நம்ம விரும்பி பண்ணணும். எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நம்ம சம்திங் தமிழ்நாட்டிலே சம்திங் அப்படின்னு ஒசூரை நம்ம காமிக்கலாம். நாட் ஒன்லி என்ன தமிழ்நாடு மக்கள் இல்லை, ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்களும் ஒசூரில் இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து இங்கே சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம
நம்ம கலாச்சாரம், நம்ம டிசிப்ளைன்ன்றது நம்ம மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு நாட் ஓன்லி ஸ்டடீஸ், டிசிப்ளைன்னு அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுக்கு நான் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவங்க அந்த கான்சன்ட்ரேட் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் என்ன இந்த டூ லீஃபு இது எல்லாமே எதேதோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே அது காஞ்சா இது எல்லாமே நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா நாம் அட்லீஸ்ட் சொசைட்டிக்கு வி கேன் மேக் இட் சம்திங். நம்ம ஸ்கூல்ஸில் தான் நம்ம சொசைட்டியை நம்ம மாற்ற முடியும். ஏன்னா நாம் சும்மா மேடையில் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் வி ஆர் டூயிங் சோன்னு. நம்ம அங்கேயும் நம்ம இங்கே களத்தில் இங்கே வேலை பார்க்கலாம் எல்லாருமே. இது டீம் ஒர்க், இண்டிவிஜுவலி ஒருத்தராலாம் முடியாது, இது டீம் ஒர்க். வி கேன் மேக் ஏ ஒண்டர்ஸ். எல்லாருமே சேர்ந்தால் கண்டிப்பாக சொசைட்டியை நம்ம மாற்றி காமிக்கலாம். ஸோ ஏன்னா இது இன்ஃப்ரா வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எல்லாமே தேவை இருக்குது, எல்லாமே வி கேன் மேக் இட், நோ இஷ்யூஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப்பில் இருக்கிறனால இண்டஸ்ட்ரிக்காரங்க ஒரு ஸ்கூலுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருப்பேன். நாம் வந்து இது ஒரு இந்த சார்ட் வந்து நீங்கள் நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். பேலன்ஸ் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணுறது இண்டஸ்ட்ரிக்காரங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மீட்டிங்கு நம்ம எல்லா ஹெச்ஆர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், மீட்டிங் போடுறோம். போயிட்டு ஒரு ஸ்கூல்ஸ்க்கு நான் அந்த நீட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வாங்கலாம். அது வந்து நோ மாற்று கருத்து எல்லாம், அது கண்டிப்பாக எல்லாருமே ஆல் டுகெதர் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, நான் வந்து எல்லா ஸ்கூல்ஸுக்குமே சிஎம்மோட ஃபோட்டோ எல்லா ஸ்கூல்ஸுக்கு அதை போடணும். ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது, சிஎம் ஃபோட்டோ நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அதனால எல்லாருக்குமே எல்லா ஸ்கூல்ஸ் ஹெச்எம்ஸை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். Gracias.